வெல்கம் டு ஜெசி குயின் ஏ டு இஜெட் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ப்ராக்கோலி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மட்டனை விட டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 2 ப்ராக்கோலி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோட கொஞ்சம் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணி வாட்டர் சேர்த்து நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதில் வந்து 3 வெங்காயம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறமேலு 2 டொமேட்டோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இப்போ நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமேலு இதில் வந்து நம்ம தேவையான அளவு சில்லி பவுடர், சிக்கன் பவுடர் ஏதாச்சும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து சிக்கன் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமேலு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ப்ராக்கோலியும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிற போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடில் நம்மளுக்கு கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, சாதம் எதோட பரட்டி சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறியை விட நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம நான்வெஜ் டேஸ்ட்லேயே வெஜ்ஜை வச்சு ரெடி பண்ணியாச்சு. ப்ராக்கோலி பார்த்திங்கன்னா உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்ஃபுல்லானது. அதிகமாக சேர்த்துக்கணும். இதில் அதிகமான விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்கள், வேக வச்ச ப்ராக்கோலியும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் சேர்த்து இறக்கிக்கிற போகிறோம். அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.